வெல்கம் டு பெடியம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் கோட் ரேங்க் புஷிங் ஹீரோக்கு ஸ்டார் 41. போன மேட்ச்சில் 40 பார்த்துருப்பீங்க, இது 41. உங்களுக்கு டெய்லியும் வீடியோ வந்துடும். எனக்கு மட்டும் காலையில் பகலில் மட்டும் வீடியோ போட்டால் வியூவர்ஸே வர மாட்டேங்குது ப்ரோ. கொஞ்சம் பார்க்குறவங்க லைக் போட்டுவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால தான் நைட்டில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இவர் எல்லாம் நம்ம டீம் பார்ட்னர்ஸ் தான். கக்காசி 1000, அப்புறம் நம்ம தலைவன் இட்டாச்சி, அப்புறம் ராக்கு, எல்லாம் டீம் பார்ட்னர்ஸ் தான். எல்லாரும் அடி வாங்கிட்டீங்கன்னு நான் என்ன பண்ணுறது? சோழி முடிஞ்சு ப்ரோ, சோழி முடிஞ்சு. ஒன்றும் உடைய சிரமம் தான் கைஸ். இவனை வச்சுட்டு மேட்ச் ஜெயிக்கிறது சிரமந்தான். ராக் ப்ரோ பயங்கரமாக ஆடுவார். அழுத்தி பிடிச்சா எல்லாத்தையும் சாவடிச்சிருவார் ராக் ப்ரோ. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் செத்துட்டு அவரை காட்டுறேன் எப்படி அழுத்தி பிடிச்சி சாவடிக்கிறாரு மட்டும் பாருங்கள். பயங்கரமாக அழுத்தி பிடிச்ச கையை அழுத்து பட்டனில் வச்சுட்டாருன்னா கை எடுக்கவே மாட்டார். சடன்னு அழுத்திட்டே இருப்பார். பயங்கரமாக ஆடுவார். கக்காசி பற்றி சொல்லவே தேவையில்லை, நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இட்டாச்சி அவரும் சூப்பராக விளாடுவார். இட்டாச்சி இன்னைக்கு பேக்கப்பில் வந்து மண்டையிலே வச்சான் எஸ்கேஎஸில். கக்காசி அங்கே இருக்கான்டா ட்ராப் கிட்ட, நீ பேக்கப்பில் இருக்கான் பாரு, அவனை பார்த்து உங்காங்க போட்டிருக்கான். இட்டாச்சி இது பண்ணிட்டான், பார்த்து ரிவ்யூ பண்ணுறா. வந்துட போகிறானுங்க சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லையா? செத்துட்டிங்க, முடிஞ்சு, கேம் முடிஞ்சு. வெளியே போயிடலாமா? சொல்லுங்கடா, வெளியே போயிடலாமா? எதுக்குடா இப்படி ஆடுறீங்க? கொஞ்சமாச்சும் நல்லா விளாண்டு துறையினாடி. வேஸ்ட்டு ஒரு மயிர் பண்ண முடியாதாட்டுருக்குடி. ஏடா மயிறு, கொஞ்சமாச்சும் நல்லா விளாடுங்கடி. இட்டாச்சி டே கக்காசி கொஞ்சமாச்சும் நல்லா விளாடுங்களா. ராக் ப்ரோ நல்லா தான் விளாடுவார், அவரை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அழுத்தி பிடிக்கை எப்படியே அழுத்தி பிடிச்சி நம்மளை ஜெயிக்க வச்சுருவார். இவங்க 2 பேரும் தான் ஏறி பிளேயர்ஸாட்ட ஏறி போய் டம்முன்னு அடி வாங்குவானுங்கப்பா. நான் ஒரு மயிரும் பண்ண மாட்டானுங்க. சில நேரத்தில் அடிப்பானுங்க, சில நேரத்தில் அடி வாங்குவானுங்க. நான் ஒரு மயிரும் முடுங்க மாட்டேன். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இத்தனை கேம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு மண் ஒருத்தனை கூட அடிக்க மாட்டேன். போய் சும்மா இவனை திட்டிட்டு இவனைக்கிட்ட பேசிட்டு ஜாலியாக இது கேமை போட்டு மாஸ்டர் புஷிங்க்கு ஒன்றும் கைஸ். என்னை பாருங்க, ரைட் சைட்லேயே பேக்கப்பில் நின்றுட்டுருக்கான். அவனை பார்க்க மாட்டான், நீ ஃப்ரண்டில் இருக்கணும்னு அடிக்கிறேன்டா கக்காசி. டே உங்கள் பாரு இட்டாச்சி, அவ்வளோ இட்டாச்சி டே இட்டாச்சி செத்துறாதரா டே இட்டாச்சி. எப்படி கைஸ், நான் தான் சொன்னேன் இல்லையா, ராக் ப்ரோ பயங்கரமாக விளாடுவார். ராக்கி ப்ரோ எந்திரிச்சிட்டாரு பார்த்தீங்களா? அவர் தான் இப்போ எல்லாம் 2 பேர்த்தையும் முடிச்சார் பார்த்தீங்களா இல்லையா? செம்மையாக ராக் ப்ரோ அழுத்தி பிடிச்சி அடிச்சிருவார். அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் நல்லா விளையாடுவார். இந்த நாய்க்கு இருக்கானுங்களே பச்சை பாட்டுக்கு, ஓகே டாடி நல்லா ப்ளே பண்ணுங்கடாடி. 2 ரவுண்டு அடிச்சிட்டானுங்கடா. கொஞ்சமாச்சும் நல்லா விளாடுங்கடாடி, விளாண்டு தொலைங்கடாடி. பேசி சத்தியமாக வாய் வலிக்குதுடாடி. ப்ளீஸ்டா கொஞ்சமாச்சும் நல்லா விளாண்டு தொலைங்கடாடி, நல்லா விளாடுங்கடாடி. வரும் முடிச்சோனுங்களா? என்னடா விளாட்றீங்க? நல்லா விளாடுங்கடாடி. கொஞ்சம் நல்லா விளாடுங்கடானா விளாடவே மாட்டானுங்க. இங்கே 2 பேர் ஏறிட்டு இருக்கானுங்கடாடி. இவனுக்கு எல்லாத்தையும் டேமேஜ் ரெடி, வாங்கடா அடிங்கடாடி. வாட்டு பேன்னு ஓடிட்டுருக்கானுங்க, அடிச்சு தொடங்கினாடி.
ஒருத்தர் ஜாகர் மண்ணை தப்பிச்சிட்டான். கிளியர் பண்ணிட்டீங்களா? சூப்பராக டவுனில் கிடக்குறான். கூட கிளியர் பண்ணிக்கிறேன். அவனும் கிளியர் பண்ணிவிட்டான். அந்த லாங் ரேஞ்சில் ஒருத்தருக்கான் பார்த்துட்டு நான் பார்த்துட்டு வா. லாங் ரேஞ்சில் இருக்கான். வா வாடா கக்காசி வாடா. சூப்பரா இப்படி தான் டவுன் பண்ணும். நான் அடிக்கலாம் போவோம், நீ அடித்து ஜம்முன்னு கில் எடுத்துக்குவேன். இன்றா எனக்கு இதெல்லாம் மேலே அட்டாச்சு நாக்கு. சூப்பர். அவன் ஒருத்தன் தான். விடு நானே முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ராக் ப்ரோ வந்துட்டார். அவரே முடிச்சிடுவார். இன்னும் அழுத்தி பிடி செம்மையாக அழுத்துவார். எப்படி சொன்னாலேயா கைஸ்? ராக் ப்ரோ ராக்லி ப்ரோ செம்மையாக ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க ப்ரோ. ராக் ப்ரோ நான் ராக் ப்ரோ தான் கூப்பிடுவேன். என்ன புளுத்துவேன்ட்டுட்டாச்சு. டபுள் ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அழுத்தி பிடி கண்ணு என்கிட்ட அழுத்தி பிடி இருக்குது. நான் அழுத்தி பிடிச்சிருவேன். டபுள் ஷாட்டில் ஷார்ட் ரேஞ்ச் என்னச்சு இது பண்ணுவேன் சொல்லு. டே க்ளோவல் போட்டு விளாடுங்கடா டே. ஆடி தொடங்கினா டே. வேறு அதுக்கு பின்னாடி கட்டைக்கு பின்னாடி ஒருத்தருக்கான் பாரு. அடிங்க அடிச்சுட்றா. சூப்பரா லாங் ரேஞ்சில் நின்றுட்டுருக்கானுங்க அவனுங்க. இந்த நாய்க லாங் ரேஞ்சில் நின்றுட்டுருக்கான். 2 பேர்த்து கிளியர் பண்ணிச்சு. நீ 2 பேர் தான். சூப்பரா கில்லே அடிக்க விட மாட்டீங்களாட்டா. இவர் இங்கே ஒருத்தன் டம்முன்னு கொடுக்குறான். ஆனால் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. நான் வாட்டுக்கு வேன்னு சுற்றிட்டு இருக்கேன். அடிச்சு விட்ருங்கடா டே. நான் மெடிக்கெட் சுற்றிட்டு வரேன்டா. அடிச்சு விடுங்கடா டே. அடிச்சு விட்டு துணைனாடி. அவன் ஒருத்தன் தான்டா. ஏன்டா எங்கேயே இருப்பான் பாடுறா. டக்குன்னு பார்த்து அடிச்சு விடு முடிச்சுட்றா டே. செதற விட்டுருவான் டே. அவன் ஒருத்தன் தான்டா டே. அடிச்சு விடுங்கடா ப்ளீஸ்டா. சூப்பரா அவ்வளோதான்டா. இன்னும் ஒரு ரவுண்ட்ரா டே. லாஸ்ட் ஒரு ரவுண்ட்ரா. விட்டுறாதீங்கடா டே. கபிலா இது ஆட்டம் இறங்கி ஆடுங்கடா டே. ப்ரோ ராக் ப்ரோ ஆடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ நல்லா ஆடுங்க ப்ரோ. நல்லா ப்ளே பண்ணுங்க ப்ரோ. சூப்பராக விளாட்றீங்க. உங்கள் கேம் பிளேக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. சூப்பராக விளாட்றீங்க. ஆப் நெட் இருக்கு நாயே அடிச்சுட்டே இருக்கானுங்க டம்முன்னு. அடிச்சு தொலையாதீங்கடா சாமி டே. கண்டிப்பாக மண்டை இதெல்லாம் ஆயிராடி. அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா வெறி ஆயிரும்டா டே. டபுள் விட்டுரு போடு. அருமைடா. அவன் ஒருத்தந்தாண்டா போயாடா. நானே அடிச்சு கிளியர் பண்ணிட்டேன்டா போயா. சூப்பர் இந்த மேட்ச் வெறித்தனமாக ஆடினீங்க. ராக் ப்ரோ பயங்கரமாக ஆடினீங்க ப்ரோ.